1 Peter chapter 4. 1 பேதுரு 4 அதிகாரம். 1 Peter 4. 1 பேதுரு 4 அதிகாரம். It says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது in verse 17, 17ஆம் வசனம், the time has come for judgment to begin in the household of God. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது என்று 1 பேதுரு 4:17 வாசிக்கிறோம். The time for judging the world is in the future. God will judge the world. இந்த உலகத்தை நியாயந்தீர்க்கக்கூடிய காலமானது அது எதிர்காலத்தில் இருக்கிறது. ஒரு நாளிலே தேவன் உலகத்தை நியாயந்தீர்க்க போகிறார். And the judgment seat of Christ is coming for believers. That's also in the future. விசுவாசிகளுக்கு நியாயந்தீர்க்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்பும் எதிர்காலத்தில் வரப்போகிறது. What is the time now? ஆனால் இப்பொழுது என்ன காலம்? Time for judgment in God's house is தேவனுடைய now. வீட்டிலே இங்கே நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாய் இருக்கிறது. And it says here it must begin with us அது first. முதலாவது நம்மிடத்திலே ஆரம்பிக்க வேண்டும். When we are unconverted, நாம் மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது we put ourselves first in everything except judgment. நாம் நியாயந்தீர்ப்பதை தவிர மற்ற காரியத்திலே நாம் முந்திக் கொள்கிறோம். Everything we are first, we are first, we are first. எல்லாத்துலயுமே நான் தான் முதல். From childhood, சிறு பிராயத்திலிருந்து I want the best cake. எனக்கு நல்ல கேக் எனக்கு I want வேண்டும். the biggest apple. எனக்கு பெரிய ஆப்பிள் வேண்டும். Always the best for myself. எப்பொழுதுமே மேன்மையானது எனக்கு வேண்டும். Except judgment. நியாய தீர்ப்பை தவிர Judgment we judge other people first. நியாய தீர்ப்புக்கெல்லாம் மற்றவர்கள் முதலாவது. When we get converted, நாம் மனம் திரும்பும் பொழுது and are born again, மறுபடியும் பிறந்த பொழுது நாம் எல்லாமே மாறுகிறது. Everything we put other people first. மற்ற எல்லா காரியங்களுக்கும் மற்றவர்களை நாம் முதல் வைக்கிறோம். You go first. நீங்கள் முதலாவது செய்யுங்க, நீங்கள் முந்தி போங்க. But judgment we put ourselves first. ஆனால் நியாய தீர்ப்பு என்று வரும்பொழுது நான் முந்திக் கொள்கிறேன். That is a real conversion. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். In the house of God, it says here in verse 17, judgment begins with us first. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்குகிறது. Us first. It's so clear in English, with us first. ஆங்கிலத்திலே நம்மிடத்திலே அது முந்தி துவங்குகிறது என்று தெளிவாய் இருக்கிறது. I've taken that seriously. நான் இதை சீரிய முறையில் எடுத்திருக்கிறேன். God is my witness that தேவனே என்னுடைய சாட்சி. Every day ஒவ்வொரு நாளும் I have been judging myself for many years now. அநேக ஆண்டுகளாக என்னை நானே நியாயந்தீர்த்து வருகிறேன். One of the wonderful things is the vision of God becomes clearer and clearer and clearer when I judge myself. நான் என்னை நானே நியாயந்தீர்க்கும் பொழுது நடக்கக்கூடிய அற்புதமான காரியம் என்னவென்றால் இயேசுவை குறித்ததான தரிசனமானது மிகவும் தெளிவாக மாறிக்கொண்டே இருக்கிறது. I see new things in the Bible even though I've read it for 60 years. 60 ஆண்டுகளாக வாசித்திருந்தும் இப்பொழுது வேதத்திலே புது காரியங்களை காண்கிறேன். Because things become clear. ஏனென்றால் காரியங்கள் தெளிவாக வருகிறது. I learn to value other brothers. மற்ற சகோதரர்களை மதிக்க நான் கற்றுக்கொள்கிறேன். அதிகமாய் மதிக்கிறேன். See, when I was listening to these brothers who spoke this afternoon, இந்த மதிய நேரத்திலே பேசின சகோதரர்களை நான் கேட்ட பொழுது I was so blessed listening to them. நான் அவர்களிடத்திலே செவி கொடுப்பதிலே அந்த செய்தியை கேட்டு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன். I said, Lord, I thank you for these dear brothers whom you have raised up in Tamil Nadu. ஆண்டவரே, தமிழ்நாட்டிலே நீர் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த அருமையான சகோதரர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொன்னேன். Because for the last few years my burden is, Lord, we want to raise up another generation. கடந்த சில ஆண்டுகளாக என்னுடைய பாரம் என்னவென்றால் ஆண்டவரே, அடுத்த தலைமுறையிலே தலைவர்கள் எழும்ப வேண்டும். I'm looking for people who are 20 or 25 years younger than me. என்னை காட்டிலும் 20-25 வயது குறைவானவர்களை நான் நோக்கி பார்க்கிறேன். That means people who are between 50 and 60 now. இப்பொழுது 50-60 ஆண்டுகளாக 60 வயதானவர்கள், or between 40 and 60. அல்லது 40 60 வயது உள்ளவர்கள். That's the next generation. இவர்கள் தான் அடுத்த தலைமுறை. And Lord, I want to see godly people. ஆண்டவரே, தேவபக்தி உள்ள மக்களை நான் பார்க்க வேண்டுமே. Between the age of 40 and 60 in our churches. ஆண்டவரே, நம்முடைய சபைகளிலே 40 60 வயதில் இருக்கிறவர்கள். I was very happy to hear these brothers this afternoon. இந்த மதியத்திலே இந்த சகோதரர்கள் பேசுகிறதை கேட்பதற்கு நான் சந்தோஷம் அடைந்தேன். Do you remember some of the things you heard? Do you remember some of the things that you heard? நீங்கள் கேட்ட காரியங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? Did you hear one thing that brother Setu said? சகோதரர் சேட்டு சொன்ன ஒரு காரியம் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? That when the wine was decreasing in Cana, Jesus did not go and do anything. அந்த திராட்சரசமானது கானா ஒரு கல்யாணத்திலே அது குறைந்து கொண்டே வரும்பொழுது இயேசு ஒன்றும் செய்யவில்லை. He came only when it was finished. அதெல்லாம் தீர்ந்த பொழுதுதான் ஆண்டவர் முயற்சி எடுக்கிறார். God waits until you are thoroughly broken and empty, then only he will come and do a miracle. ஆகவே முழுமையாக நீங்கள் உடைக்கப்பட்டு வெறுமையாக மாறும் வரை ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். Please remember that sentence. அந்த வாக்கியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Jesus did not do anything when just the wine was just decreasing. அங்கே அந்த திராட்சரசம் சற்று குறைய ஆரம்பித்த உடனே இயேசு ஒன்றும் செய்யவில்லை. Did you pay attention and get that? அங்கே in that message, did you pay attention to get that point? நீங்கள் அந்த செய்தியிலே நீங்கள் கவனித்து கேட்டு இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டீர்களா? That's what I got. நான் அதை பெற்றுக்கொண்டேன்.
And then you heard Brother Ezekiel Raj. எசேக்கியா ராஜ் அவர்களை கேட்டீர்கள். Did you hear what he said? அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு புரிந்ததா? That so often we keep on saying we are sinners, that we don't even realize God is a loving Father who has accepted us. பல சமயங்களில் நாம் பாவிகள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் அன்பான தகப்பன் என்பதை நாம் உணராமல் போய்விடுகிறோம். Yeah, I know we are sinners saved by grace. நாம் எல்லாரும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பாவிகள் என்று நமக்கு தெரியும். If you keep on thinking like that, you will not have the boldness to go and say, "You are my Father." நான் பாவி என்று எண்ணிக்கொண்டிருந்தால் நீங்கள் தேவனிடத்திலே போவதற்கு உள்ள தைரியம் உங்களுக்கு கிடைக்காது. What a revelation that is. அது எவ்வளவு ஒரு நல்ல வெளிப்பாடு. That we must go to God boldly because he is our Father. அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறபடினாலே நாம் தைரியமாய் அவரிடத்திலே போக வேண்டும். Say, "Father, you love me like you love Jesus." பிதாவே நீர் இயேசுவை நேசித்தது போல என்னையும் நேசிக்கிறீர். And did you hear him say that the prodigal son called him father, but the older son did not call him father? Did you hear that? அந்த கெட்ட குமாரன் அவரை பிதாவே தகப்பனே என்று அழைத்தான், ஆனால் மூத்த குமாரன் தகப்பனே என்று அழைக்கவில்லை என்பதை கேட்டீர்களா? Did you notice that when you read Luke 15? நீங்கள் லூக்கா 15 வாசிக்கும் பொழுது அதை கவனித்தீர்களா? You know, it is there, but sometimes we don't notice it. அது அங்கேதான் இருக்கிறது, ஆனால் நாம் அதை கவனிப்பதில்லை. Even though that prodigal son had gone away, he still thought, "This is my father." அந்த கெட்ட குமாரன் வீட்டை விட்டு எவ்வளவு தூரமாய் போனாலும் அவருடைய தகப்பன் என்பதை உணர்ந்தான். The older son doesn't have that relationship. ஆனால் அந்த மூத்த மகனுக்கு அந்த உறவு இல்லை. So that is why at the end of the story, ஆகவே இந்த கதையின் முடிவிலே the younger son is inside and the older son is outside. அந்த இளைய மகன் உள்ளே இருக்கிறான், முதியவன் வெளியே போய் விட்டான். I sum up the story like this. சில கதைகள் story that Jesus said. இயேசு இப்படிப்பட்ட கதையை சொன்னார். The story of the prodigal son. கெட்ட குமாரனுடைய கதை. It's like this. இப்படிதான். Two sons. இரண்டு மகன்கள். In the beginning, ஆரம்பத்திலே younger son is outside, elder son is inside. இளைய குமாரன் வெளியே இருக்கிறான், மூத்த குமாரன் உள்ளே இருக்கிறான். End of the story. அந்த கதையின் முடிவிலே younger son is inside, elder son is outside. இளைய குமாரன் உள்ளே இருக்கிறான், மூத்த குமாரன் வெளியே இருக்கிறான். Why? ஏன்? Even though he was far away, he knew his father loved him. அவன் தூரமா இருந்தாலும் தன்னுடைய தகப்பன் நேசிக்கிறான் என்பதை அறிந்திருந்தான். Was that younger son a sinner? இளைய குமாரன் பாவியா? Worse sinner. மிக மோசமான பாவி. But he comes and says, he said, "I will go." He's sitting there. He said, "I'll go to my father and say, Father, I have sinned." ஆனால் அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டே சொல்லுகிறான், நான் என் தகப்பன் வீட்டுக்கு போய் தகப்பனே என்று சொல்லுவேன். That's what he said. You see in Luke 15. லூக்கா 15 அதிகாரம். And he came to his father, and the first word he said was, "Father." அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்து அவன் சொன்ன வார்த்தையின் முதல் வார்த்தை தகப்பனே. Luke, he said it in verse 18. லூக்கா 15 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறோம். "I will go to my father and say, Father." நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே என்று சொல்லுவேன். And he came in verse 21 and said, "Father." 21ஆம் வசனத்திலே தகப்பனை நோக்கி என்று வாசிக்கிறோம். I love that. நான் அதை நேசிக்கிறேன். Such a terrible sinner who had ruined his father's name. மிக மோசமான பாவி தன்னுடைய தகப்பனுடைய பெயரை கெடுத்து விட்டான். Are you like that? நீ அப்படி இருக்கிறாயா? What did you hear from Brother Ezekiel Raj? சகோதரர் எசேக்கியா ராஜிடத்தில் நீங்கள் அதை கேட்டீர்களா? Come to God and say, Father. தேவனிடத்திலே வந்து அப்பாவே என்று கூப்பிடுங்க. For many years I used to pray, Lord, Lord, Lord. அநேக ஆண்டுகளாக நான் ஆண்டவரே ஆண்டவரே என்று தான் நான் ஜெபித்தேன். Now whenever I pray, I say, நான் இப்பொழுது ஜெபிக்கிறேனோ தகப்பனே. I even say Daddy. நான் உண்மையாலுமே டாடி என்று சொல்லுகிறேன். Because he's so intimate to me. அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு. That's so important to hear these things. இந்த காரியங்களை நாம் கேட்பது மிக முக்கியம். Okay. Then did you hear what Brother Dev Prakash said? தேவ பிரகாசம் சகோதரர் சொன்னதை கேட்டீர்களா? That even if you are rich, நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் you can be wholehearted Christian. நீங்கள் ஒரு முழுகிய கிறிஸ்தவனாக இருக்க முடியும். Like Noah. நோவாவை போல. He was so rich he could build a ship. அவர் கப்பலை கட்டக்கூடிய அளவுக்கு பணக்காரனாக இருந்தார். Job, who was one of the richest men on earth. யோபு இந்த பூமியிலே மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களில் ஒருவனாக இருந்தார். Cornelius. கொர்நேலியு. Very high position, military officer. அவர் ராணுவ அதிகாரியாக இருந்தார், மிக உயர்ந்த ஸ்தானம். God has taken these examples and said even such people can be godly. ஆண்டவர் இப்படிப்பட்ட உதாரணங்களை காண்பித்து இப்படிப்பட்டவர்களும் கூட தெய்வீகமாய் தேவ பக்தியுள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை அவர் காண்பித்தார். So you don't become godly just because you are poor. நீங்கள் ஏழையா இருக்கிறபடினாலே நீங்கள் தேவ பக்தியுள்ளவர்களாய் மாறுவதில்லை. There is a danger when you get money. ஆனால் பணம் வரும்பொழுது அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. But don't say, oh, because money is taking me away from God. ஐயோ பணம் என்னை தேவனை விட்டு தூரம் எடுத்துக்கொண்டது என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். A man who like Noah who had money to build a ship. ஒரு கப்பலை கட்டக்கூடிய அளவுக்கு பணம் உள்ளதான ஒரு மனிதர் நோவா. He was a crorepati. அவர் ஒரு கோடீஸ்வரர்.
And God said there's only one righteous man on the earth, that's Noah. இந்த பூமியிலே ஒரே ஒரு நீதிமான் தான் இருக்கிறான், அவன் நோவா. What about all the poor people? மற்ற ஏழை மக்களை பற்றிலாம் என்ன? You don't become spiritual by becoming poor. அவ ஏழையா இருப்பதினாலே நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுவதில்லை. And you don't have to lose spirituality if you're rich. அதே சமயத்திலே ஐஸ்வர்யங்களை மாறுகிறபடினாலே ஆவிக்குரிய தன்மை இழந்து விடுவதும் இல்லை. See what Paul says in Philippians chapter 4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Philippians 4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் verse 12. 12ஆம் வசனம். I know how to get along with little, I know how to live in prosperity. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். Do you know that? உங்களுக்கு தெரியுமா? This is new covenant. இது புதிய ஏற்பாடு. In the old covenant I'll tell you how it was. புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையில் எப்படி இருந்தது என்று உங்களுக்கு சொல்கிறேன். You turn to Proverbs 30. நீதிமொழிகள் Proverbs 30. 30ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். Lord, I've asked you for something, verse 7, don't refuse me before I die. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இரண்டு மனுவை இடத்திலே கேட்கிறேன், நான் மறுக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். And this is what I'm asking. இதைத்தான் நான் கேட்கிறேன். Middle of verse 8. 8ஆம் வசனம். Don't give me poverty, don't give me riches. ஆண்டவரே, தரித்திரத்தை எனக்கு கொடாதிரும், ஐஸ்வரியத்தையும் எனக்கு வழங்காதிருப்பீராக. Because ஏனென்றால் if I am rich, I will forget you and say, who is the Lord? Verse 9. 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 30:9, நான் பரிபூரணம் அடைகிறதுனாலே நான் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். If I'm poor, I may go and steal. Verse 9. தரித்திரப்படுகிறதுனாலே நான் போய் திருடாமல் இருக்கும் படிக்கும். 9ஆம் வசனம். If I'm poor, I'll steal. நான் ஏழையா இருந்தால் திருடுகிறேன். If I'm rich, I'll say, who is the Lord? பணக்காரனா இருந்தால் கர்த்தர் யார் என்று சொல்லுகிறேன். So don't make me rich, don't make me poor. ஆகவே என்னை தரித்திரனாய் மாற்ற வேண்டாம், ஐஸ்வர்யனாயும் மாற்ற வேண்டாம். That is old covenant. அதான் பழைய உடன்படிக்கை. New covenant, புது உடன்படிக்கையிலே Philippians 4:12. பிலிப்பியர் 4:12, it doesn't make a difference to me whether I'm rich or poor. நான் ஐஸ்வர்யனாய் இருந்தாலும் தரித்திரனாய் இருந்தாலும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. My life will keep on going up whether I'm rich or whether I'm poor. நான் பணக்காரனாய் இருந்தாலும் ஏழையாய் இருந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டே இருப்பேன். If somebody steals all my property, என்னுடைய சொத்துக்களை யாராவது திருடினாலும் I'll go one step higher. நான் இன்னும் ஒரு படி வளருகிறேன். If my business prospers that I make so much money, I'll still go one step higher. என்னுடைய தொழிலிலே நிறைய வருமானம் இருந்தாலும் இன்னும் அதிகமாக மேலே செல்கிறேன். That is true Christianity. இதுதான் மெய்யான கிறிஸ்தவம். Money doesn't affect me. பணம் என்னை ஒரு காலம் பாதிப்பதில்லை. Have you come there? நாம் அந்த இடத்துக்கு வந்து விட்டோமா? I seek to be there. நான் அங்கே இருக்க முடியாது பிரயாசப்படுகிறேன். There was a time when I was poor, I have much more now. எனக்கு தரித்திரனாய் இருந்த காலம் உண்டு, இப்பொழுது அதிகமாக எனக்கு இருக்கிறது. I want to be equally wholehearted. ஆனால் அதே விதமாக நான் முழு இதயமுடையவனாய் இருக்க விரும்புகிறேன். We heard some wonderful prophetic words this afternoon. இந்த மதிய வேளையிலே நாம் அற்புதமான தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கேட்டோம். And I praise God for these young brothers God is raising up in Tamil Nadu. ஆகவே தமிழ்நாட்டிலே தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இளம் வாலிபர்கள் சகோதரர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். As I was listening to them, I was rejoicing in my heart. நான் அவர்களை கேட்கும் பொழுது உள்ளத்திலே மகிழ்ச்சி அடைந்தேன். I felt like Simeon. நான் பாட வேண்டும் போல No, I felt like Simeon. நான் சிமியோனை போல உணர்ந்தேன். You know, when Simeon saw the baby Jesus, அந்த குழந்தை இயேசுவை சிமியோன் பார்த்த பொழுது said, Lord, now I'm ready to go because I've seen your ஆண்டவரே, salvation. ரட்சணத்தின் கண்கள் கண்டது, இப்பொழுது நான் போவதற்கு ஆயத்தமாகி விட்டேன். And what I said was, I didn't say I'm ready to go, நான் போவதற்கு ஆயத்தமாகி விட்டேன் என்று சொல்லவில்லை. but Lord, I've seen the body of Christ. ஆண்டவரே, கிறிஸ்துவின் சரீரத்தை நான் கண்டுவிட்டேன். They're not dependent on me anymore. ஆண்டவரே, நான் the church is not dependent on me anymore like it was once. ஒரு காலத்திலே சபை என்னை அதிகமாக சார்ந்தது போல இப்பொழுது சார்ந்திருக்க தேவையில்லை. I'm happy to live another 20 years. நான் இன்னும் 20 ஆண்டுகள் வாழுவதற்கு சந்தோஷமாக இருக்கிறேன். But I'm glad the church is growing to where there are others rising up with prophetic words. தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை உடைய சகோதரர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறபடினாலே நான் களி கூறுகிறேன். And I'll tell you my honest testimony. என்னுடைய நேர்மையான சாட்சியை சொல்கிறேன். I have learned to respect younger brothers who can speak prophetically. தீர்க்கதரிசனமான வார்த்தையை பேசக்கூடிய இளைய சகோதரர்களை நான் மதிக்க கற்றுக்கொண்டேன். Just like a father will rejoice to see his children getting a better degree than he had. தகப்பன் தன்னை காட்டிலும் நல்ல பட்டம் வாங்குகிற மகனை பார்த்து சந்தோஷப்படுகிறது போல, will you feel jealous if your children get a better education than you? உங்களை காட்டிலும் நல்ல படிப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறபடினாலே நீங்கள் பொறாமைப்படுவீர்களா? I am so happy when my brothers get a revelation from God which I never got. எனக்கு கிடைக்காத வெளிப்பாடுகளை என்னுடைய சகோதரர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன். I say praise the Lord, I can learn something from them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்கிறேன்.
I praise God for every brother like that whom God is raising up in Tamil Nadu. தமிழ்நாட்டில் இப்படி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி So I சொல்கிறேன். see Tamil Nadu churches have got a great future. தமிழ்நாடு சபைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. Don't be proud of that. அதை குறித்து பெருமைப்பட Because வேண்டாம். the moment you become proud, God will resist you. நீங்கள் பெருமைப்படக்கூடிய அந்த நேரத்திலே தேவன் எதிர்ப்பார். Keep your face in the dust. உங்களுடைய முகத்தை தூளிலே வைத்துக் கொள்ளுங்கள். Like John fell down on the Isle of Patmos before Jesus. பத்மோ தீவிலே யோவான் ஸ்நானகன் கீழே விழுந்தது போல I seek to do that. யோவான் அப்போஸ்தலன் நான் அப்படி செய்ய விரும்புகிறேன். Sometimes it's difficult to sleep on the floor. சில சமயத்திலே தரையிலே படுத்து தூங்குவது. When I sleep on my bed, நான் என்னுடைய படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுது I turn around and put my face down like John on the Isle of Patmos. பத்மோசிலே அந்த யோவான் எப்படி தன்னுடைய தலையை தூளிலே வைத்தார் அதே போல நான் படுக்கையிலே வைத்துக் கொள்கிறேன். Lord Jesus, this is how I want to be all my life. ஆண்டவர் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் இருக்க விரும்புகிறேன். I don't want to lift up my head as if I am somebody. நான் ஒரு பொருட்டு என்று சொல்லி என்னுடைய தலையை உயர்த்த நான் விரும்பவில்லை. You are everything. ஆண்டவரே நீரே You பாத்திரர். are everything. The lamb alone is worthy. ஆட்டுக்குட்டியானவரே பாத்திரர். You alone are worthy. நீரே பாத்திரர் ஆண்டவரே. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please help everyone here, Lord, to be gripped by the truth. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே சத்தியத்தினாலே பற்றி பிடிக்க உதவி செய்வீராக. Help us to be ready for your coming. உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக முடிய உதவி செய்யும். Build your church. உம்முடைய சபையை கட்டும் Let ஆண்டவரே. your name be glorified in Tamil Nadu. ஆண்டவரே தமிழ்நாட்டில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Raise up prophets. தீர்க்கதரிசிகளை எழுப்பும் ஆண்டவரே. Raise up apostles. அப்போஸ்தலரை எழுப்பும் And ஆண்டவரே. build your church in Tamil Nadu. தமிழ்நாட்டில் உம்முடைய சபைகளை கட்டும் ஆண்டவரே. We pray in Jesus' name. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.